السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேனாவின் மீது, பெண்ணின் மீது சத்தியம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்ட மிக பெரும் ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகின்றார். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனையின் மீது சத்தியமாக, வமா யஸ்துரூன், மனிதர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான், மா அன்த பினிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தின் மூலம் பைத்தியக்காரன் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திசை திருப்புவதற்காக வேண்டி, அவர்களது மெசேஜை சொல்லாமல் தடுப்பதற்காக வேண்டி பல அவதூறுகளை சொன்னார்கள். குறிகாரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், புலவன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட அனைத்தையும் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான், நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தின் மூலம் புத்தியை இழந்த, சுயாதீனமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அற்ற ஒருவராக இல்லை. மாற்றமாக நீங்கள் நன்றாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மனிதனாகத்தான் இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நபியிடத்தில் காணப்பட்ட மிக பெரும் ஒரு விடயத்தை சொல்கின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். மிகப்பெரிய ஒரு பண்பு உங்களிடத்தில் இருக்கின்றது, நல்ல குணமுடையவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு விடயமாகிய நல்ல அஹ்லாக் என்பதை சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக பெரும் பாக்கியம் நல்ல பண்புகள் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர்களில் மிகச் சிறந்த தலைவராக மாறுவதற்கு அவர்களிடத்தில் காணப்பட்டது நல்ல பண்புகள். பண்புகளில் மிக பெரும் ஒரு பண்புதான் பொறுமை என்பது. அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்பவர் யஹூதியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். சொல்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 விடயங்கள் பிரதானமாக காணப்பட்டது. எப்பொழுதும் அவரது பொறுமை மடத்தனத்தை முந்திவிடும். எந்த சந்தர்ப்பத்திலும் மடையனை போன்று நடந்து கொள்ள மாட்டார்கள், எப்பொழுதும் நிதானமாக நடந்து கொள்வார்கள். யாராவது மடத்தனமாக நடந்து கொண்டால், மோசமான பண்புடன் நடந்து கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அது பொறுமையை கூட்டும். அவர்கள் மடத்தனமாக நடக்க மாட்டார்கள், பொறுமையுடன், சகிப்புத்தன்மையுடன், விட்டு கொடுப்புடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று யஹூதியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உஹத் என்ற நாளை விட, உஹதிலே ஏற்பட்ட நிகழ்வை விட கஷ்டமான ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா? ஆம் ஆயிஷா, எனக்கு மிக பெரும் கஷ்டமாக இருந்த நாள் தான் தாயிஃபுடைய சந்தர்ப்பத்திலே எனக்கு ஏற்பட்ட நிகழ்வு. அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு மக்கள் பல கஷ்டங்களை, நோவினைகளை தந்தார்கள். நான் கர்னு தாலிப் என்ற இடத்தில்தான் மயக்கத்திலிருந்து தெளிந்து விழித்தெழுந்தேன். நான் தலையை உயர்த்தினேன். எனக்கு மேலால் ஒரு மேகம் இருந்தது. நான் பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் உங்களது சப்தத்தை கேட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என் பலஹீனம் அதை உன் பக்கம் நான் சாட்டுகின்றேன். வகில்லத ஹவானி, நான் மக்களிடத்தில் கேவலமாகி போயிருப்பதை உன்னிடத்தில் நான் பொறுப்பு சாட்டுகின்றேன், உன்னிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றேன் என்று துஆ செய்தார்கள். இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டு விட்டார். இதோ மலைகளுக்கு பொறுப்பான ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி இருக்கின்றான். நீங்கள் விரும்பியதை நீங்கள் அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் செய்வார்கள். விரும்பினால் 2 மலைகளையும் நசுக்கி இந்த மக்களை அழைத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களை, கண்ணியமானவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இவர்கள் எனது மெசேஜை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்
எனது மெசேஜை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை இவர்களது பரம்பரையிலே, ஜெனரேஷனிலே நிச்சயம் அல்லாஹ் உருவாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை, எவ்வளவு பெரிய விட்டுக் கொடுப்பு! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார், நபியே, நீங்கள் உறுதியுள்ள ரசூல்மார்கள் பொறுமையுடன் இருந்தது போன்று பொறுமையாக இருங்கள். மீன் வயிற்றில் இருந்தவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பொறுமையை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். இரண்டாவது நிகழ்வு ஹுதைபியாவின் பொழுது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு என்றால், முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் ஆயுத பலம் இருக்கின்றது, அவர்கள் பைஃபோர்ஸாக மக்காவுக்குள் நுழையலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு எக்ரிமெண்டை பண்ண வருகின்றார். அந்த எக்ரிமெண்டை பண்ண வருகின்றார் சுஹைல் என்பவர். எக்ரிமெண்ட் ஆரம்பத்தில் எழுதப்பட்டது, அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதினார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதினார்கள். சுஹைல் கேட்டார், பிஸ்மிக் அல்லாஹும்ம என்பதுதான் எங்களிடத்தில் இருக்கின்றது, அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எங்களிடத்தில் இல்லை என்றார். அன்புக்குரியவர்களை, கண்ணியமானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை, நீங்கள் பிஸ்மிக் அல்லாஹும்ம என்றே எழுதுங்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருப்பீர்கள் என்றால் இப்படியெல்லாம் நாங்கள் சண்டை பிடித்திருக்க மாட்டோம், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதுங்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னை பொய்யன் என்று சொன்னாலும் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், பரவாயில்லை, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவின் பொழுது விட்டு கொடுத்தார்கள். அந்த விட்டு கொடுப்பின் வெற்றி தான் அடுத்த வருடம் மக்காவின் வெற்றியாக அமைந்தது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, விட்டு கொடுப்பு என்பது நிச்சயம் நமக்கு வாழ்க்கையிலே பல வெற்றிகளை கொண்டு வந்து தரும். பொறுமையின் முடிவு என்பது நிச்சயம் அது வாழ்க்கையிலே சிறப்பை கொண்டு வந்து தரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களுடன் பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருக்கின்றார்கள். நாட்டுப்புறத்து ஒரு மனிதர் வருகின்றார், தனது வேட்டியை சாரத்தை உயர்த்துகின்றார், சிறுநீர் கழிக்க முற்படுகின்றார். சஹாபாக்கள் மஹ் மஹ் என்று அதட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஊஹு வலா துஸ்ரிமூஹு, அவரை விடுங்கள், அவர் வேலையை அவர் செய்து முடிக்கட்டும் என்றார்கள். அவர் அந்த விஷயத்தை செய்து முடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அன்புடன் பக்கத்தில் அழைத்து, மஸ்ஜித் என்பது கண்ணியமான இடம், இந்த இடத்திலே இப்படியான முறையிலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று அன்பாக நடந்து கொண்டார்கள். சற்று நேரத்தில் அதான் சொல்லப்பட்டது. தொழுகைக்காக வேண்டி மக்கள் நின்றார்கள். தொழுகையில் இவர் வித்தியாசமான ஒரு துஆவை ஓதினார். அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா, யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் நீ ரஹ்மத் செய்து விடு, எங்களுடன் சேர்த்து வேறு யாருக்கும் ரஹ்மத்தை கொடுத்து விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நபியுடைய அந்த பொறுமை காணப்பட்டது. நிச்சயம் பொறுமை என்பது சமூகத்தில் நமக்கு அன்பை பெற்றுத்தரும், குடும்பத்திலே நமக்கு அன்பை பெற்றுத்தரும், நண்பர்களுக்கு மத்தியிலே அன்பை பெற்றுத்தரும். எப்பொழுதும் பொறுமையாக இருந்தால் அதன் முடிவு மிகச் சிறப்பாகத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மகத்தான பண்புள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த பண்பின் தலைப்பான அடிப்படையான பண்பு பொறுமை என்பது அவர்களது வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் காணப்பட்டது. எனவே இந்த பண்பை எமது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய பண்பை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.